கூட்டு வட்டி. அந்த கிளாஸ் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் போடுறேன். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்ன? ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். சரியா? ரைட். 7th கொஸ்டினா? ஃபார்முலா என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏ மைனஸா? ஏ மைனஸ், ஓகேவா, பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 பவர் நம்பர் ஆஃப் இயர். கரெக்டா? ஏங்கிறது என்னது? இதுதான் ஏ அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் என்ன இருக்கும்? பியும் சேர்ந்து வந்துருக்கும், பிரின்சிபல் அமௌண்ட் சேர்ந்து வந்துடும். ஸோ மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ரைட். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை, கான்செப்ட் புரியறதுக்கு தான் அது ஃபார்முலா. பார்ப்போம். 5000 ரூபா 10% வட்டி 2 ஆண்டு. கூட்டு வட்டி தனி வட்டி கிடையே. கூட்டு வட்டினா என்ன ஆகும்? எவ்வளோ அமௌண்ட்டு? 10000 ரூபாயா? 5000 ரூபா பார்த்தோன்னே போட்டுடலாம். அங்கே ஒரு விஷயமே இல்லை. எத்தனை சதவீதம்? 10%. தனி வட்டினா என்ன இருக்கும்? முதல் வருஷம் 500 ரூபா கிடச்சிருக்கும், அடுத்த வருஷம் 500 ரூபா. கூட்டு வட்டியாக இருந்தால் என்ன இருக்கும்? முதல் வருஷம் 500, ரெண்டாவது வருஷம் இந்த அசலுக்கு 500, முதல் வருஷம் போட்ட வட்டிக்கு 50. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 50 ரூபா. அவ்வளோதான். 2 ஃபார்முலா போட்டு அது கஜா பஜான்னு போட்டு வச்சுருப்பானுங்க. அதெல்லாம் தேவையில்லை, புரிஞ்சவனுக்கு அப்படியே போட்டுடலாம். பார்த்தோன்னே தெரியும். மனசே போட்டுரும் டக்கு டக்குன்னு. அது புரிய வச்சுருக்கணும். நீ பயங்கர ஃபாஸ்ட்டு. ஓ மூளை மாதிரிலாம் எந்த மூலையும் வேலை செய்யாது. சரியா? ரைட். 2000 அசல் 10% கூட்டு வட்டி விதத்தில். ஆமாம், ஆகும் காலம். முதல் ஆண்டுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்? 200 ரூபா. ரெண்டாவது ஆண்டுக்கு 200 ரூபா. இந்த 200க்கு 10% 20 ரூபா. அப்போ எவ்வளவு? 2 ஆண்டு. பார்த்தோன்னா போட்டுருவோம். சரியா? அடுத்தது 6.25%. எவ்வளவு? 320 ரூபாய்க்கு கூட்டு வட்டி. 6.25% எவ்வளவு டோட்டலாக 2 வருஷத்துக்கு? 12.5%. கரெக்டா? 2 வருஷத்துக்கு. தனி வட்டியாக இருந்தால் 12%. கூட்டு வட்டியாக இருந்தாக்கா இந்த 6.25 கிடைக்கிறதுக்கு இன்னொரு 6.25% கண்டுபிடிக்கணும். அதான் கான்செப்ட். முதல்ல 12.5% கண்டுபிடிங்க பாவம். 10% எவ்வளவு? 32 ரூபா. ஓகேவா? அடுத்தது அதில் 4 ஒரு பங்கு. 32 ரூபாயில் 4 ஒரு பங்கு எவ்வளவு? 16 8 ரூபா. ஸோ 40 ரூபா. கரெக்டா? 40. அடுத்தது என்ன பண்ணும்? அப்போது ஒரு ஆண்டுக்கு மட்டும் எவ்வளோ வரும்? 20 ரூபா வரும். 20 ரூபாய்க்கு 6.25%. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு எவ்வளோ கிடைக்கும்? 1%. 6 2 12 120. இதான் ஆன்சர். அப்படி தான் போடணும். சரியா? 6 2 12 120. அப்படின்னா எவ்வளோ? 1 ரூபா 20 காசு. 0.2 தானே? அப்போ 20 காசு. 6% எவ்வளவு? 120. 120 காசு. அப்படின்னா எவ்வளோ? 1 ரூபா 20 காசு. அப்புறம் அந்த ஒரு 1/2% அதான் வரும். இது வரவே வராது. இது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி சார்? 2 வருஷத்துக்கு 12% 40 ரூபா தான். அந்த மாதிரி. அப்புறம் அதில் 20 ரூபாய்க்கு தான் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் நம்ம? 6.25% போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இப்படி தான் போடணும். ஃபார்முலாலாம் தேவையே இல்லை. அடுத்த ஃபார்முலா போனால் சுற்றிக்கிட்டு போகணும், எங்கேயோ போகணும். இப்படி தான் கெடுத்து வச்சுருக்கானுங்க. உங்கள் மூளையோட சிந்தனை திறனே கெடுத்து வச்சுட்டானுங்க. இல்லை எங்கே போயிருப்போம்? இந்தியா ஜப்பானுக்கு மேலே எங்கேயோ போயிருப்போம். இந்தியா இல்லை, தமிழ்நாடு சொல்கிறேன். ஆனால் வழக்கன்ஸ் படிக்கிறதே இல்லை, அது வேறு. தமிழ்நாடு வேறு எங்கேயோ போயிடும். அடுத்தது 42,000. சாரி 4,200. 1.5 ஆண்டுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணணும். முதல் ஆண்டுக்கு 10%. எவ்வளவு? 420. ரெண்டாவது ஆண்டுக்கு எவ்வளோ தான் கண்டுபிடிக்கணும்?
அதில் 5 அதை தானே. அப்போ எவ்வளோ போடணும்? 160. அசலுக்கு 160. அது போக இது என்ன பண்ணும்? போன முதல் ஆண்டு வட்டி போட்டாங்களே அதில் போட்டோம்னா என்ன வரும்? ₹42 10%. 5% தானே வேணும். அப்போ எவ்வளவு? ₹21. இப்போ டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும்? 0 10க்கு 0 சரி 1 1 1 0 42 எவ்வளவு? புரியல. ஓ தப்பாக போட்டேண்ணா. எவ்வளோ? ₹210. சாரி ₹210. 210 தானே. சரியா போச்சா? ரைட். அப்போ 1 5 6 ₹651. கரெக்டா? அப்போ என்ன ஆன்சரு? இவற்றில் ஏதும் இல்லை. கூட்டு வட்டி தானே கேட்குறான். இவற்றில் ஏதும் இல்லை அப்படின்னா எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி இவற்றில் ஏதும் இல்லைன்னு உங்களுக்கு வராது. டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிலாம் நன் ஆஃப் தி அபோன்னு ஒன்று வராது. சரியா? ரைட். போட்டிங்களா மணிகண்ட? ஆன்சர் கரெக்டா? அடுத்தது ஆண்டிற்கு ஒரு முறை 62,500 ஆண்டு வட்டி 4%. 2 வருடங்களுக்கு போட்டோம்னா எவ்வளோ வரும்? எவ்வளவு? 4%. முதல் ஆண்டுக்கு எவ்வளோ வரும்? 1% ₹625. கரெக்டா? 4 625 எவ்வளவு? 2,500. அதேமாதிரி 2வது ஆண்டு முடிவில் 2,500 அசலுக்கு. வட்டிக்கு போடணுமா? 4% 25. அப்போ எவ்வளோ வரும்? ₹100. 1% 25. அப்போ ₹100. அப்போ எவ்வளோ வரும்? ₹5,600. 5,600. 5,100. சாரி 5,100 போட்டால் என்ன வரும் ஆன்சரு? 67,000 இருக்கா? இருக்கு. சரியா போச்சு. கஷ்டமா? இல்லை. அடுத்து தேய்மானம். தேய்மானத்துக்கு ஃபார்முலா ஒன்றுமே கிடையாது. இதே ஃபார்முலா தான். ஓகேவா? இதை எடுத்துக்கணும். இதோட சிஐக்கு எடுத்துக்கூடாது. ஏ இருக்குல்ல, அதை ஏ எடுத்துகிட்டு டெப்ரிசியேஷன் போட்டுக்கலாம். டி வச்சுக்கலாம். பிரின்சிபல் அசல் இன்ட்டு தேய்மான கணக்கு தனியாக வரும். அங்கேயும் பார்ப்போம், இங்கேயும் தெரிஞ்சுக்கலாம். 1 மைனஸ்னு போட்டுக்கணும். அன்றைக்கே சொல்லியிருப்பேன். 1 மைனஸ் R/100. நம்ம மேக்ஸ் வராதுன்னு பவர் n அப்படின்னு. இதுக்கு இது அசல் எடுத்துக்கிட்டு முதலாண்டு முடிவில் அதுக்கு இத்தனை % இன்ட்ரெஸ்ட்டு. இந்த n போடுறோம்ல பவர். அதேமாதிரி அடுத்த ஆண்டு முடிவில் கழிச்சது போக மிச்சம் இருக்குல்ல, அதில் எத்தனை இவ்வளோ % கழிச்சு அப்படி வரும். கழிச்சதுலேருந்து கழிக்கணும். நீங்கள் அன்றைக்கி ஒரு 3 கணக்கு அனுப்புனீங்களே, அதில் இதே மெத்தேடு தான். சரியா? அதுதான் அந்த மாதிரி இதான் மெத்தேடு. இப்போ பாருங்கள், இதை நான் நம்ம மெத்தேடில் போடுறேன். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. தேய்மானம் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. முதல்ல 20% இயந்திரத்தின் மதிப்பு தேய்கிறது. தேய்மானத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ 3 ஆண்டுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ₹1000 இருக்குங்க. ₹1000 அந்த மெஷினோட மதிப்பு. இங்கிலீஷில் அதுக்கு பேர் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சன்டேஜ் தான் இது எல்லாமே. ஆனால் எங்கேருந்து என்ன பண்ணுறோம் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. தேய்மானம், டெப்ரிசியேஷன். எங்கே பார்த்தோம் அந்த வார்த்தையை? எக்கனாமிக்ஸில் பார்த்தோமா? நேஷ்னல். எதில் தேய்மானம் கணக்கிடுவாங்க? கேபிட்டல் குட்ஸ், மூலதன சொத்து. பட்ஜெட்டில் அந்த டேர்ம்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். கேபிட்டல் குட்ஸ், மூலதன சொத்து. இப்போ பில்டிங் கட்டுறோம்.
1 கோடி ரூபா போட்டு ஒரு பில்டிங் கட்டுற, அடுத்த வருஷம் பில்டிங்கோட வேல்யூ அதிகமாகுமா? குறையும். அதுமாதிரி ஒரு கார் வாங்குற, பைக் வாங்குற, 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குற, அடுத்த வருஷம் 1 லட்ச ரூபாய் இருக்குமா? வேல்யூ அதிகமாகுமா? என்ன ஆகும்? குறையும். ஏன்னா பயன்படுத்த அதோட வேல்யூ குறையும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? தேய்மானம். தேய்மானம் எதுலேருந்து கணக்கிடணும்? அதோட ஒரிஜினல் வேல்யூ இருக்குல்ல, அதுலேருந்து கணக்கிடணும். கணக்கிட்டு இப்போ 20% சொல்லியிருக்கானா போனதில், 10% வச்சுக்குவோம். 2 ஆண்டு கால்குலேட் பண்ண சொல்கிறான். 10% அப்படின்னா முதலாண்டு முடிவில் 10% கால்குலேட் பண்ணும். 1000 ரூபாயில் 10% எவ்வளவு? 100 ரூபா. அப்போ முதலாண்டு முடிவில் அந்த சொத்தோட மதிப்பு, அந்த மெஷினோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும்? 900 ரூபாயாக மாறிடும். அடுத்து 2வது ஆண்டு முடிவில் அதே 10% கணக்கிடணும். 2வது ஆண்டு ஸ்டார்டிங்கில் அதோட வேல்யூ எவ்வளவு? 900 ரூபா. அதில் 10% கண்டுபிடிக்கணும். -90. அப்போ எவ்வளோ வந்துடும்? 2வது ஆண்டு முடிவில் அதோட மதிப்பு எவ்வளவு? 810 ரூபாயாக மாறிடும். அப்புறம் 3வது ஆண்டு கால்குலேட் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? இதிலேருந்து கால்குலேட் பண்ணணும். 10%. 10%. புரிஞ்சதா என்னென்னு? அப்போ எவ்வளவு? 81 ரூபாயா? -81. இதிலேருந்து கழித்து இதுக்கு பேர் தான் தேய்மானம், டெப்ரிசியேஷன். அதுக்கு ஃபார்முலா என்னது? இது 1+ போட்டோம் அப்படின்னாக்கா கூட்டு வட்டி. அதேமாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க பாப்புலேஷன், அதுக்கெலாம் 1+ போட்டினா ஆன்சரு. ஃபார்முலா படி. ஆனால் ஃபார்முலா தேவையில்லை நமக்கு, புரிகிறதுக்கு தான் ஃபார்முலா. புரிஞ்சிருச்சு, நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். புரிஞ்சுதா? ரைட். இப்போ பாருங்கள், அவன் என்ன கொடுத்துருக்கான்? இப்போ 512 ரூபா. 3 வருஷத்துக்கு முன்னாடி அதோட விலை எவ்வளோன்னு கேட்குறான். ஓகேவா? 3 வருஷம். இப்போ நம்ம ஆன்சரை வச்சு போகலாம். இப்போ நான் இருக்கிறதுல ஈஸியானது எடுக்கிறேன். 1000 ரூபா. எவ்வளோ வருஷத்துக்கு? 20,000. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலை அதோட விலை 1000 ரூபாயாக இருந்தது, அதோட மதிப்பு அப்படின்னா என்னென்னு கால்குலேட் பண்ண போகிறேன். 1000 ரூபா எவ்வளோ %? 20%. அப்போ எவ்வளோ கழிக்கணும்? 200 ரூபாயை கழிச்சிடணும். கழிச்சா என்னவாயிரும்? முதலாண்டு முடிவில் 800 ரூபாயை மாறிடும். திரும்ப அடுத்த வருஷம் 2ஆம் ஆண்டு முடிவில் 20%, இதில் 20%. எவ்வளவு? 160 ரூபா. 160 ரூபா கழிச்சா எவ்வளோ வரும்? 800ல் 160 கழிங்க, 600. எத்தனை ஆண்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான்? 3 ஆண்டு. இப்போ 2ஆம் ஆண்டு முடிவில் அதோட மதிப்பு 640. சரியா? 3ஆம் ஆண்டு முடிவில் என்ன பண்ணுவோம்? இதில் 10%, 20%. 100 மைனஸ் எவ்வளவு? 512. அப்போ இதுதான் எதான் ஆன்சரு? 1000 ரூபா தான் ஆன்சர். 1000 ரூபா. நான் சும்மா எடுத்து பார்த்தேன், ஈஸியாக இருக்கனால இதை எடுத்தேன். ஒரு வேளை இது வரல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இது பார்க்கலாம், எது பக்கத்தில் இருக்கோ அதை பிடிச்சிடலாம். ஆனால் இவற்றில் ஏதும் இல்லைன்னா எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும். சரியா? இல்லைனா என்ன பண்ணணும்? இதே தான் அந்த ஃபார்முலா வச்சு, உங்கள் மேக்ஸில் போடுறானுங்கள இந்த ஃபார்முலா வச்சு போடணும். எந்த ஃபார்முலாவை? இதை வச்சு ரிவர்ஸில் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. பார்க்கலாமா? பிரின்சிபல் தான் நமக்கு தெரியாது, கரெக்டா? அப்போ அது எக்ஸு. அப்புறம் என்ன இருக்குது? 1 கான்ஸ்டண்ட்டு. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 20/100 மைனஸ் n. என்ன எவ்வளவு? 3. இதை சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் வரும் 500. எவ்வளோ வரும்? 1000 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 1000 அப்படின்னு வரும். இங்கே 512 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே வரணும். அது வேண்டாம் நமக்கு, நம்ம டேரெக்டாக இப்படியே போட்டுருவோம். கற்றுக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம். கற்றுக்கிட்டுனா உன் மனசு டக்கு டக்குன்னு போட்டு அப்படியே டேரெக்டாக போட்டுருவோம். நோ ஃபார்முலா. கூட்டு வட்டியில் ஒரு தொகை 4% வட்டி வீதத்தில் 5408 என 2 வருடங்களில் கிடைத்தால் அசல் தொகை எவ்வளவு? அது பார்த்தாவே தெரியுதே. 4% 520, 5000 ரூபா தான் ஆன்சர். பார்த்தோன்னே தெரியுது.
பார்த்தோன்னே சொல்லும் புரிஞ்சிருந்தாக்கா. இப்போது 5000 எடுத்துக்கோங்க. எடுத்தோம்னா எவ்வளவு? 5×20. இப்போ இப்படி வச்சுக்குவோம். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா ஒரு பர்சன்டேஜ். அப்போ எவ்வளவு? 200 முதல் ஆண்டு முடிவில். 2வது ஆண்டு முடிவில் 200. 2வது ஆண்டு முடிவில் இந்த 200 4%. 2 வச்சோம்னா எவ்வளவு? 1%. 4 2 8 8. அது இல்லாமல் எங்கே பாருங்கள், பார்த்தோன்னு சொல்ல இது 2 கிடையவே கிடையாது. வட்டியோட சேர்த்து எவ்வளவு? 5408 தான். அப்போ என்ன கிடையாது? இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஏன் சார் கண்டுபிடிச்சோம்? இவற்றில் ஏதும் இல்லைன்றனால கண்டுபிடிச்சோம். இப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. போய் நம்மளால் கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியே சால்வ் பண்ணிவிட்டு அது ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணிவிட்டு வருவான். டைம் எல்லாம் வீணாக போயிடும். ஆன்சர் பார்க்கணும். உனக்கு தான் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டான். கரெக்டாக கூட்டு வட்டியோட கணக்கு. அதுக்கு தான் சிரிச்சிங்களா பார்த்திபன்? ஆமாங்க, பார்த்தோன்னே தெரியுது அங்கே தெளிவாக. வட்டியோட சேர்த்து எவ்வளவு? 5408. அப்போ அசல் இதுவாக இருந்தாக்க எப்படி இது இருக்கும்? அதோட கம்மியாக இருக்கும். கீழே கொடுத்துருக்கலாம் என்னது? அசல் தொகை. அப்படி போட்டுடலாம். அப்படி தான் போகணும். இதுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். சரியா? ரைட். ஒரு தொகையின் தனி வட்டியானது ப்ராக்டிஸ் பண்ணணும். கேள்வி கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணினா வேலை முடிஞ்சு போச்சு. கேள்வி என்னது? கான்செப்ட் இப்படின்னா என்ன? அப்போ ஸ்ட்ராங் ஆயிரும். பார்த்தோன்னே ஆன்சர் போடலாம். ஒரு தொகையின் தனி வட்டியானது அசல் தொகையின் 16. இதான் அன்றைக்கி வேணான்ட்டேனா? புரியலன்ட்டு விட்டோம். அதை விட்டுடலாம். கொஸ்டினே இதாக இருக்குது. அடுத்தது 400 தொகைக்கான ஆண்டு வட்டி வீதம். என்னங்க ஆன்சர் இதுக்கு? 0. முதலாண்டு முடிவில் வட்டி அசலுக்கு மட்டும் வட்டி போட்டிருப்பாங்க முதலாண்டு முடிவில். 2வது ஆண்டு முடிவில் தான் என்ன ஆகும்? வட்டிக்கு வட்டி கிடைக்கும். ஏன்னா நீ பயன்படுத்தின தொகைக்கு தான் வட்டி கொடுப்பான். மாதிரி லைட்டாக திறந்து விடுங்க. சரியா? யார் இங்கே ஆன்சர் போட்டிங்க? இதுக்கு 0 வந்துச்சா? எவ்வளோ வந்துச்சு? தெரியல. போடல, தெரியல. முதலாண்டு கான்செப்ட் புரிஞ்சுருந்தா வேலை முடிஞ்சு போச்சு. போடலையா? போட்டிங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக திறந்துட்டுனா போதும். சரி விட்டு. அவ்வளோ. சரியா? ரைட். அந்த இதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கேன், எடுத்து கொடுப்பாங்க. எக்ஸாமில் என்னென்ன மாதிரி வந்திருக்குன்னு பார்ப்போம். ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்குள்ளே எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா கொஸ்டினுமே. ரைட். அடுத்து என்ன பார்க்கலாம்? இதில் ஏதாவது டவுட் இருக்கிறத கேளுங்க. டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க. டவுட் எதுவும் இருக்கா? கான்செப்டுவலாக தான் கேட்பேன் எக்ஸாமில். அதனால் பயங்கர ஈஸியாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு புள்ளி வச்சு இந்த மாதிரி போட்டினா தான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு. ஃபார்முலா வச்சுட்டு சால்வ் பண்ணிட்டுனா அது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு கிடையாது. புரியுதா? ஆமாம், அது மேக்ஸ் போடுறேன்னு அர்த்தம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தால் தான் மார்க்கு. அது உருப்படாமல் போகிறதுக்கு